தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் சமீபத்தில் 3 மணி நேரம் 3 நிமிடம் ரன்னிங் டைம் உடன் வெளியாச்சு. இதிலுமே சில காட்சிகள் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இது குறித்து முன்பே பேசியிருந்த இயக்குனர் வினோத் அவர்கள் 2 நகைச்சுவை காட்சிகள், ஒரு மாசான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் இருந்ததை உறுதி பண்ணாரு. இந்த நீக்கப்பட்ட காட்சிகளை தனியாக வெளியிடுவது குறித்து தயாரிப்பு நிறுவனத்துடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அவை விரைவில் ரசிகர்களிடம் கொண்டு வரப்பட வாய்ப்பு இருப்பதாகவுமே சொல்லியிருந்தார். இதனால தளபதி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே உருவாகி இருந்தது. இந்த படத்துல நடித்திருந்த துணை நடிகை ஆனந்தி தன்னுடைய காட்சிகள் முழுவதுமாக நீக்கப்பட்டிருப்பது குறித்து சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல மன வருத்தத்துடன் பேசியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி அவர் நடித்த சில படங்கள்ல அவருடைய காட்சிகள் இறுதிக்கட்ட எடிட்டிங்ல நீக்கப்பட்டதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே அனுபவம் தான் ஜனநாயகன் படத்திலுமே ஏற்பட்டதால ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்களா. தன்னுடைய முயற்சிகள் ரசிகர்களிடம் சேராமல் போனது ரொம்ப வருத்தம் அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனடுத்து பலருமே அவருக்கு சோசியல் மீடியாக்கள்ல ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய முந்தைய படமான குட் திரைப்படத்துல ஓபனிங் காட்சியிலேயே கேப்டனுடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். சோ அதே போல இந்த திரைப்படத்திலுமே கேப்டனுடைய காட்சிகள் இடம்பெற்றிருந்ததாக ஜனநாயகன் ஆரம்பிக்கும் முன்பு சொல்லப்பட்டது. அதன் பின்னர் அதனை பற்றிய பெரிதாக பேச்சுக்கள் இல்லை. ஆனால் இந்த காட்சிகளுமே நீக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதுதான் அந்த கெஸ்ட் ரோலாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே கணிச்சிருக்காங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.